ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோல ஆட்டுக்குடல் எப்படி செய்றது அப்படின்ட்டு சிம்பிளான முறையில வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது க்ளீன் பண்ணதும் ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ்க்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 7 to 8 தடவை வந்து பச்சை தண்ணியிலேயே நல்லா அலசி எடுத்துட்டு, நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்து ஒரு 3 டைம் போல் அலசி எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொழுப்பு சத்து அதிகம். ஸோ நான் அப்படியே டைரெக்ட்டா தான் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறமா வந்து மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கல்லுப்பு ஆட் பண்ணா தான் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆட் பண்ண பிறகு, இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் வந்து வணங்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இதில் ஒரு துளி கூட வந்து நான் எண்ணெயை வந்து ஆட் பண்ணலை. இது நல்லா வணங்கி வந்த பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வணங்குறதுக்கு. இந்த போட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா, நல்லா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ரொம்பவே அது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி விடும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளற விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த போட்டி செய்யும்போது, இந்த பை பார்த்திங்கன்னா, எல்லாமே ஃபுல்லாக சுடு தண்ணியில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். பட் இதில் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக அது ஆட் பண்ண பிறகு தான் வந்து இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக வந்து நம்ம உடலுக்கு வந்து சேரும் அப்படின்றது இப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ அப்போத்துலேருந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல் இதில் வர மாட்டேங்குது. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, ஒரு மாதிரியா ஒரு பேட் ஸ்மெல்லாக வந்து இதில் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஸ்மெல்லெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லாவே இருந்துச்சு. இல்லைனா ஒரு டே ஃபுல்லாக இந்த போட்டி சமைச்சா மட்டும் அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறமா வந்து ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, ஒரு நல்ல கைப்பிடி ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி. நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே வந்து கொத்தமல்லி அதிகமாக போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா, அதோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாம்சம் ஸ்மெல் வந்து இல்லாத இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள். ஏன்னா பெப்பர் தான் அதிகமாக போட போகிறேன். ஸோ மிளகாத்தூள் கொஞ்சம் இருந்தால் போதும். மீட் மசாலா, மட்டன் மசாலா எதுவாக இருந்தாலும் சரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும்ல. ஸோ அந்த கிரேவி டெக்ஸ்சர் வந்து தனியா தான் கொடுக்கும் இந்த ரெசிப்பியில். ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் வந்து பெப்பர் நான் வந்து எடுத்தது. ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் நான் லாஸ்ட்டில் வந்து தூவி விட்டுக்க போகிறேன். ஸோ 1/2 டீஸ்பூன் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து பட்டை, அப்புறமா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 விசில் போல் நான் வந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா பஞ்சாட்டம் வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆவி பறக்க சூப்பரான போட்டி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட நான் வந்து காமிக்கிறேன். அப்போவும் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.